வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிக்ஸ் ஃபேஸ். நம்ம இன்றைக்கி என்ன செய்யலான்னா, வாங்க பாறை மீனை வறுக்கலாங்க. இது கண்ணாடி பாறைன்னு சொல்கிறாங்க. இதை பாருங்கள், இதாங்க கண்ணாடி பாறை. இந்த மீன் தாங்க வாங்கியிருக்கோம். இதை எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சுத்தம் செஞ்சுக்கலாம். பாருங்கள், மீன் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். சூப்பர் மீனுங்க. இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க செய்யலாம். முதல்ல நல்லா சுத்தம் பண்ணிக்கலாங்க. இந்த மீன் மேலே கரால் இருக்குங்க, அதை அடித்து தாங்க சுத்தம் பண்ணணும். இது இந்த 2 மீன் பார்த்தீங்கன்னா 2 கிலோ இருந்ததுங்க. இந்த பெரிய மீன் பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ இருந்ததுங்க. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், பீஸ் போட்டு வறுத்துடலாங்க. இது பாருங்க, அழகாக பீஸ், எவ்வளோ பெரிய பீஸ் தெரியுங்களா இது. இதை பீஸ் போட்டுடலாங்க. பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த மீனை நம்ம முழுசாகவே ஃப்ரை பண்ண போகிறோங்க. அதனால் இந்த மீன் மேலே கோடு போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மீனை கட் பண்ணிக்கலாங்க. எதுக்குன்னா, நம்ம மசாலா போட்டோம்னா அதில் நல்லா ஊறிச்சுனா தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். முதல்ல வரமிளகாயை நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை பாருங்கள், அது கூட கான் மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. இது பாருங்க, இது மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதில் தண்ணி சேர்க்க வேணாம், எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா பசஞ்சிக்கலாங்க, கலந்துக்கலாங்க. இது நம்ம மசாலா அரைச்சி சேர்க்குறோங்க. மசாலாவை நல்லா மீனில் தேய்ச்சிக்கலாங்க. அந்த விளிம்புலாம் நல்லா சேர்க்கலாங்க. பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா சேர்க்கணும். பாருங்கள், மசாலா எடுத்து நல்லா உள்ளே போட்டு பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா மசாலா தேய்ச்சா நல்லா ருசியாக இருக்கும். நம்ம கலர் போடுறதுனால உங்களுக்கு அது மாதிரி தெரியுதுங்க. நல்லா காரம்லாம் நல்லா இருக்குங்க, திட்டமாக இருக்குங்க.
காஞ்சிடுச்சுங்க. இதில் எண்ணெயை போட்டுக்கலாங்க. இப்போது எண்ணெய் காஞ்சோன்னு மீன் போடலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா வந்துருச்சுங்க. இப்போது இதை எடுத்துடலாங்க. பாருங்க, இதை அப்படியே திருப்பி கொடுத்துக்கலாம். இந்த மீனை இந்த மாதிரி கட் பண்ணி வறுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி நல்லா வேகுது பாருங்கள். எந்த அளவுக்கு மணமாக இருக்குங்க. இப்போ அவ்வளோதாங்க, வறுத்தாச்சு. ரொம்ப அருமையாக வறுத்துருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் பாறை மீன் வாங்கி வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை வாங்கி செஞ்சு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.